ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ வந்து நம்ம சீரீஸ் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து அதிக ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு சீரீஸ் தான் இருக்குது. அது வந்து வியூஸாக இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன் அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டு. அடுத்து தமிழ் டப்பிங்கும் பிடிச்சிருக்குன்னு அதனால தான் சூஸ் பண்ணுது. இல்லை, அதனால தமிழ்னால தான் அது நல்லா போகுது ஜாலியாக. உண்மையிலே அந்த கொரியனில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் சப்டைட்டில் கூட மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சப்டைட்டில் பச்சினே இருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரிஜினலில் பார்க்க மாட்டோம்லாம் இல்லை, எல்லாரும் கூட எங்கேஜ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் சூஸ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். எபிசோட் 5 ஒன் மோர் கேம். ஸோ ஒன் மோர் கேம்லேயே ஸ்டார்டிங்கில் கேமோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. கேம் மாதிரி எண்டிங் கேமோட ஸ்டார்ட் ஆச்சு, முடிவுறது கேமோட தான் முடியுது. நடுவில் வந்து எல்லாரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆச்சு. ஆமாம், எல்லாரும் க்ளோஸ் ஆகிறாங்க, நம்மளை வந்து எமோஷ்னலாக கொண்டு போகிறாங்கன்னு தோணுது. அப்புறம் சாவடிக்கிறோம். ஸோ எபிசோட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். எபிசோட் 5 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட தான் முடிச்சிருக்காங்க. அது கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நினச்சோம், பட் அதுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நல்லா முடிக்கிறாங்க. என்னடா இதுன்னு பார்த்து லெட்டர் வந்து போகுது. சொல்லு வந்துட்டேன். ஸோ எபிசோட் 5 வந்து ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேயே முடிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த கேம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது, எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. ஆமாம், அது என்ன சொல்லியிருந்தாங்க, ஏதோ இப்போ ரெண்டுன்னு சொன்னால் 2 பேர் கை பிடிச்சிங்க டோர். ஸோ என்ன இப்போ என்ன நடக்குது, இப்போ எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 6ஓட நேம் OX. எனக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்குன்னா, அம்மா பையன் கேரக்டரு, அப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணு, இதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என்ன ஆக போகுது 3 பேருக்கும். ஸோ எபிசோட் 6 OX ரியாக்ஷன் போகலாம். இடத்துலேருந்து யாரும் ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு போட்டுருந்தாங்க. டென்னா 10 ரூமுக்குள்ள 4 பேர் அப்படி பார்த்தா 9 தான வருது. நீங்க 5 பேர் இருக்கா? நாங்களும் 5 பேர் கரெக்ட்டா உள்ள போயில வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க டீம்ல 5 பேர் இருக்கோம். சீக்கிரம் நம்ம சீக்கிரம் போணும், யோசிக்கிற டைம் இல்ல. எங்க ஒருத்தர் வேணும். 10 பேர் சேர்ந்தாச்சு. ஐயோ, இதுவா பத்தி அதெல்லாம் யோசிங்க. லைட் பாரு, அதெல்லாம் பேர் மாத்தலாம். கரெக்டாக யோசிச்சாங்க. போனோட்டு தான் சொன்ன ஒரே ஒரு கேம் விளையாட்டே போய்க்கலாம் நிறைய பேர். எல்லாரும் பழிச்சதுக்கு காரணம் நான் தான். வேற பயந்து போயிட்டேன். எல்லா மெயின் கேரக்டர் இருக்காங்க. ஏய், இப்போ 2ன்னு சொன்னாங்கன்னு இங்கே 10 பேர் இருக்காங்கடா. இப்போ 2 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, போறதுக்கு டோர் இருக்காதேடா. ஒரு நல்ல காரணம் இருக்கு. என்ன விட்டு வச்சிருக்காங்களா? அது என்ன ரத்தத்தாலே பண்றானா? ரத்தம் தான். ஐயோ, என்னடா இது நிமிஷத்தை நடி. OX. ஓ, அவுட் இந்த எக்ஸா? எல்லாம் பீத்தியில் இருக்கிறார். எப்படா மட்டும் எஸ்கேப் ஆயிடலாம்? என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் போய் நேராக டோரா நின்றுட்டு ஒருத்தரா வாங்க வாங்கன்னு எல்லாரும் ரியாக்ஷன் என்ன பண்றீங்க? அவரும் ஒரு மாத்திரை போட்டுக்கிறாரு. உலகத்தை ஆரம்பம் இது பண்ணிட்டாங்களா? ஓடுங்கடா, ரூம் அவனோட கிரேட்டஸ்ட் ஃபேன்ரா. அவனே 8 வருஷம் உங்களோட பெரிய ஃபேன் தலைன்னு வந்தான். எத்தனை பேர் இருக்காங்க? 001 தனியாக போயிடும்.
இங்கேயே அடிச்சுக்கிறான்னு போகிறேன். ஐயோ. ரெண்டு 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 முடிஞ்சது கதை. டப 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 டப. நமக்கு யோசோக்கு என்னாச்சு? அக்கா என்னடா பேர சொல்லி இன்னொரு வாட்டி ஃப்ரெண்டு மாதிரி பழகணும்னு வை, அப்படியே வெளியே விட்டு வந்துருவேன்னா. வெயிட், என் ஃப்ரெண்டு கியாங்சுவ நீங்களே என்னடா பண்ணீங்க? தெரிஞ்சிச்சு அவருக்கு. தெரியும் போதில் தானே பண்ணி. அதான் இறங்கிச்சு உங்களுக்கு. பயப்படாதீங்க, ஆள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. அச்சோ 3 பேர். அட பாவிகளா. யாருன்னா ஒருத்தரை வலிச்சு விட்டுருக்கலாம் உள்ள. ரூம் 33 எலிமினேட்டட். ஓட்ட அதுக்கு தான் போலடா இவனை பார்த்து கம்மியாக ஆள் இருந்தாலும் காலி தான். நிறைய பேர் காலையில் இருந்துடும் இதில், இந்த கேமில். கரெக்டாக பா 255 பேர் இருந்தாங்களா? 100 பேருக்கு 90 பேர்கிட்ட. இன்னும் முடியலன்னு வர நினைக்கிறேன். கூட வந்து வந்துட்டான் இவன் தொடரணும். யூடியூப் இருங்க. Hey Minsu, come on my boy, வாடா. மறுபடியும் போட்டார் பொழுது. அவனுக்கு தெரியல. அடுத்தது 4 சொல்லிட்டானுங்க டப்புனு. அவர் என்ன ஃப்ரண்ட் மேனு தப்பிச்சுட்டுக்கிறாடா விட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல சொல்லிருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸே கூட என்ன ஆட்டாரா. இங்க தான் இருக்கீங்களா? நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையே. ஏதாவது பண்ணி பொழைச்சு போய் எனக்கு அப்பவே தெரியும். இவரை பார்த்த போய் ஒரு தர்மசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அவன் போய் சைடில் கூட நின்று அதான் வேற ஒரு குரூப்போட சேர்ந்துட்டேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நல்ல வேலை சேஃபாக வந்தீங்களே. அவனை பற்றி தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை அடுத்த நம்பர் 6ன்னு அனௌன்ஸ் பண்ணா அப்போ நம்மளே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலையே. ஓ ஓ ஓ குழந்தையா? ட்வின்ஸா இருந்ததுன்னா இங்கே இருக்கணும். ஆரம்பிங்க. மியூசிக்கல் சேர் ஆனால் ரிவர்ஸில் போகுது. 3 அப்புறம் 6 பேர் தான். ஐயோ 5 தானே வராங்க. ஜோடியா கிளம்புங்க. எவ்வளோ தானே போகிறவங்க. ஜோடியாக கிளம்பி ஒரு ஆளுக்கு இப்போ யாரை அத்துறது? ராக் பேப்பர் சிசர். அடப்பா. ராக் பேப்பர் சிசர். கூட வா. ஜெயிக்கிறவங்க கூட வரலாம். ராக் பேப்பர் சிசர். ஏய் வாரா அடப்பா. அடங்கம்மால You win. Come on my boy. அவன் இங்கே போட்டு இங்கே போயிடும். அடப்பா. என்னடா அப்படி கம்பெனிங்கிறான்? எதுக்கு போகிறாங்க? விட்டானே அவன். வா வா. ஏ அவன் விட்டான் பாரு. அவன் ஆமாம் விட்டான். புஷ் பண்ணுறதை விட்டான். செருப்பு இடி போகிறாங்க. என்ன? அவன் உங்க கூட வரலையா? அது அத கேக்குறீங்களா? என் பையன் என் கூடவே தான் இருந்தான். ஆள் கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போனாங்க. அதான் நான் தான் கூட்டத்துல இடம் மாறி போயிட்டேன். அப்படின்னா அவன் திரும்ப வரலையா? You welcome back my friend. மாத்திரை ஏறிட்டே இருக்கு. இந்த ரவுண்டில் கொஞ்சம் பேர் செத்துருக்காங்கல்ல. நிறைய பேர் கிட்டடா. இல்லை 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 இந்த இதில் இந்த 3 நம்பர் 3ல் ஏமாற்ற மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னால ஒன்றும் தப்பிச்சிட்டு எல்லாம் என்ன பண்ணுறது, உயிர்னா போ. அல்ல இவ கூட போயிருப்பா நினச்சாங்க. பாட்டிமா வாங்க, நல்ல வேளை உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலையே. பரவாயில்லப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பத்திரமா வந்துட்டேன். சரி, உனக்கு ஒன்றும் அடிப்படல இல்லைல்ல? தான் தெரிந்து கொள்ளும். பயங்கர கஷ்டம். வந்துட்டான் வந்துட்டான். இவங்க 3 பேர் தான் அங்கே அனுப்பிச்சு. ஓகே ஓகே. சொல்றேன், இப்போ அங்கே இருக்கிறவங்க மியூசிக் கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த இருக்கிற நிற்கிறவங்களுக்கு இவன் ஆளில் போகிறாங்க. அவர் இறங்கி 6 பேரடா. என்னடா வெளியே போங்கடா.
டோர் கிடைக்காதா? அங்கே வைக்கிறாரு. வெளில பிடிச்சி தள்ளி விடுறான். 5 6 Young. சீக்கிரமா சீக்கிரம். யாரா அவன்? ஐயோ இந்த நாய் அடிச்சு சாப்பிடணும்ண்ணா. கண்டிப்பா பஞ்ச் பண்ணு. என்ன உளறிட்டு இருக்க? நான் நேரத்துக்கு உள்ள வரலனா நீங்க எல்லாரும் செத்துருப்பீங்க. உன்னை யாரு வர சொன்னா? நீ வரலனா அவளை காத்திருப்பேன். அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிருக்கும். 3 அவளை செகண்ட். காப்பாத்துறேன்னு நீ வெளிய போயிருந்தாலே டைம் முடிஞ்சிருக்கும். ரூமுக்குள்ள தேவையான ஆளுங்க இல்லனாலே எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அவரு சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. இப்போவே நெஞ்செல்லாம் பதறுது. இந்த கேம் முடிச்சுட்டு ஒன்றா வீட்டுக்கு போகலான்னு சொன்னோட உனக்கு கேம்லேயே அழுதுன்னு இருந்த. இந்த பொண்ணு இனிமேல் ஹேட் பண்ணுறாங்க. அவன் வெளில வந்து ஊந்தான் பாடுறான். அவன் தான் அது இல்லைன்னா இவங்க வந்து வந்துருப்பாடா. பாடி கூட பார்க்க முடியாது. 126 ஆயிடுச்சு. அவன் சொன்னதும் காது தான். 3 பேர் உள்ளனா இப்போ 6 பேர் செத்துருப்பாங்க. 3 செகண்ட் தான் இருந்தது. பாதி பாதிதான். போன ரவுண்ட் ஆரம்பிச்சதுக்கும் இந்த ரவுண்டு சொன்னீங்களா ஒரு ரவுண்டு விளையாட்டா போகிறோம். இது எத்தனை நம்பர் வரும்னு நினைக்கிறேன். 8 2. எப்படி சொல்றீங்க? நாம மொத்தம் 126 பேர் இருக்கோம். ஆனா 50 ரூம் தான் இருக்கு. ஒரு ரூமுக்கு 2 பேர்னா 100 பேர் தான் போக முடியும். அவங்க மட்டும் தான் உயிர் பழைப்பாங்க. பெரிய கொன்னுடுவாங்க. பையன் தான் ரூல் எழுதி வந்து கரெக்ட். இது எப்படிக்கா? ஆனால் கால்குலேஷன் கால்குலேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கனால எதுவும் டவுட். ஐயோ ஐயோ இது அந்த பொண்ணை போட்டு ஓட்டாரு. ஐயோ தேவையா உனக்கு? ரூம் கிடைக்கணுமே. ஐயோ லைட்டு கூட எப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ நீங்கள் பாட்டு போங்க வேண்டா. ஜீவன் அவரு கூட அவன் கூட போயிட்டானா? அந்த இதுதான். 2 பேரை ஓகே ஓகே ஓகே. கிளவனை வச்சு சாப்பிடுங்க. ஒழுங்கா போன ரவுண்டு போயிருக்கான். செம அவன் பிடிச்சி இவ அங்கேயே செத்துட்டா. அவன் இறந்ததுலே நினைக்கிறேன். அப்படியே நின்றுந்தா பத்தி அவ. ஐயோ அவ்வளோதான் காலி. ஐயோ இவன் என்ன பண்ணுறாங்க? போப்பா ஓடு. ஐயோ ஐயோ போடா. நாங்க தான் ரூமுக்குள்ள முதல்ல வந்தோம். அடி அடி ஓடு. ஓ இவனே பொறுத்தனைறானா? போ சரியான டெக்னிக்கா. வேற அது இல்லை. லைட்டாக மட்டும் போயிட்டா அப்படி. இல்லை அவர் தான் சண்டை போட தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு நல்லா. இவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். இல்லை ஆனால் அவர் இவர் மெரைன் தானே எல்லாம் பண்ணுறவங்க தெரியும். இல்லை வேறு வழியும் இல்லை அந்த டைமில். என்னடா இது இப்போ 100 பேர் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஆகுறானுங்க கொரியாவில்? முடிஞ்சிச்சா? இல்லை அசால்ட்டாக சாப்பிடுக்கிறாங்க. மில்லியன் கணக்கில் கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. முடிஞ்சிச்சுரா. மொத்தம் எத்தனை பேர் மிஞ்சிருக்காங்கன்னு எண்ணி பார்க்கணும். எதுக்கு? ஓ எவ்வளோ எக்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த votingல யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஓக்கு ஓட் பண்ணவங்கள நிறைய பேர் செத்துன்னு தான் நல்லா இருக்கும். அதான்டா OX. அதான் சீசனே முடிய போகுதுன்னு. ஏன்பா இது பறக்குதே, இது பேர் என்ன? ட்ரோனுங்க ட்ரோனு. ட்ரோன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதுக்கு
இதுக்கெல்லாம் முன்னாடி நீ பைனாக்குலர் வச்சு தான் தேடிட்டு இருந்த. செம்ம கேப்டன் அமெரிக்கா வாய்ஸ். கடந்த 2 வருஷமா நீங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியாத இடத்த இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஏற்கனவே தேடின இடத்தெல்லாம் கழிச்சிட்டோன்னா எந்த இடத்துல தேடணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அவனு விட்டு போயிடானுங்களா? My little boy Minzu. I'm so happy to see you again, bro. டேய் செல்லகுட்டி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ நினைச்சு பயந்தே போயிட்டேன்டா. நீ கையை தான் பிடிச்சிட்டு நினைச்சேன், ஆனா இந்த புறம்போக்கு குறுக்க வந்துட்டான். இந்த நாயினால தான் வந்துச்சு. இவன் அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டான்னு சொன்னல. என் கூட வானும் அவன் இவன் கிட்ட கையை நீட்டினப்போ இதான் சாக்குன்னு சிசரை போட்டான். என்ன விவரம்? வாவ், இவனை நம்ப முடியாது போல. எல்லாரையும் தூக்கி சாப்பிட போலேடா. Let's play one more game. Okay? எங்களுக்காக இன்னொரு கேம் விளையாடுவல. என்ன விவரம்? வாவ், சிசரை போட்டேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, சீக்கிரம் சொல்லு. யாரெல்லாம் மிஞ்சிருக்காங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒவ்வொரு தலைக்கும் 300 to 400 மில்லியன் கிடைக்கும். வெளியில போனதும் நாம என்ன பண்ண போறோம்? 2 பேர் பிரைஸ் பண்ணி ஒன்னா சேர்த்தா பெரிய அமௌண்ட் வரும். ரொம்ப அவசரமான கடனை மட்டும் முதல்ல அடைச்சிட்டு மிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு புது வழியை தேடுறேன். உனக்கு கிடைக்கிற பணத்துல உன் கடன் அடைச்சிரு. என் பணத்துல நான் என் குழந்தைய வளர்க்க போறேன். செருப்பால் அடிக்கும். மக்களா இது நல்ல விதமா ஜுனி என்னடா பேர்? மென்சு நாம்சு யோங்சு ஒத்தை தனசு. நான் கையை பிடிச்சி கசக்கிறான். 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஓடுது. பாரா, இந்த தெவ்வா பையனுக்கு இங்க வந்து எப்படி அதிர்ஷ்டமா? கை பிடிச்சி கசகிறான். அதுக்காகலாம் நீ மனசுடைஞ்சு போக வேண்டாம். உங்க எல்லாருக்கும் நான் செய்வினை வச்சுட்டேன். பின்னாடி பக்தர்கள் 2 பேர் நீங்க இருக்காங்க. கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் என்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரா சாக தான் போறீங்க. இப்போ கேன்சல் பண்றாங்க கேம். இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. நரக வேதனை அனுபவிச்சு செத்து போறீங்க. அடி சமடி இது கொலகாரன இன்னொருத்தர் பாப்பீங்க. வச்சி வாய். என்ன கடவுளே, என்ன பொம்பளை பண்ணலன்றதுக்காக நமக்கு செய்வினை வச்சுட்டேன்னு சொல்றா. நீ துப்பு. ஓக்கு ஓட்டு போட்ட 55 பேர் இருக்காங்க. நல்லா தெரியுமா? 3 வாட்டி எண்ணிட்டேன். சரி, நீங்க உங்களை நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படின்னா 56. இதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு ஓட்டு போட்டவங்க மனசு மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. எப்படி சொல்றீங்க? பக்கத்துலயே வந்துருது. இருக்கும்போது அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்க. இப்போ பணம் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்குமே நிறைய கிடைக்கும். மறுபடியும் கேம் ஆடி அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். நானும் எக்ஸ்ட்ரால்த்த போறேன். 5 பேர் மாறினாங்கன்னா டைல முடியும். அதுவே 6 பேர் இருந்தா ஓட்டிங்ல நிச்சயமா நாம ஜெயிச்சிடலாம். அப்படின்னா இப்போவே போய் அவங்க மனசை மாற்றி ஆகணும். எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆபத்தில் தான் போய் முடியும். அந்த பக்கம் இருக்கிறதுல நிறைய பேர் தொடர்ந்து கேம் விளையாடணும் தான் நினைப்பாங்க. திரும்ப ஓட்டிங்ல தோத்துட்டா இதுதான் நம்ம விதி நினைச்சுக்கிட்டு அந்த கேமை விளையாட போகணுங்கிறீங்களா? உங்க கஷ்டம் புரியுது கியோன். நானும் இங்கிருந்து வெளியே போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணுமா? ஏற்கனவே வேலையை நடந்த பார்க்கறோம். நம்ம தோத்து போயிட்டோம். அவங்க மனசை மாத்த முடியலனா ஏதாவது பண்ணி அவங்களை கட்டாயப்படுத்தியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும். அவங்கள நம்ம ப்ரொவோக் பண்ணா ஓட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய சண்டை நடக்கும். அதுதான் வேணுமா கியோன்? இப்போ போடுவாங்க இவருக்கு, அப்புறம் எல்லாம் மாட்டோம். 3வது கேம்ல கலந்துக்கிட்டு வெற்றிகரமா ஜெயிச்சு இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நடந்து முடிஞ்ச 3வது கேமுடைய ரிசல்ட்ஸை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ தெரிஞ்சிரும் போல. கீழே சுட்டு வாங்கிட்டு போனாங்க. ஒரு நிமிஷம் அந்த இருங்க. இடம் நம்ம கிராஸ் பண்ண இடத்துல தாழ்வா போங்க. ஓகே. பாத்துட்டாமா? மரங்களுக்கு நடுவுல தரையில ஏதோ தெரியுது. என்ன தெரியுது? ட்ரோனை கீழே இருக்குங்க. கதவா? மரம் அடர்த்தியா இருக்கிறதால தெரியல. நம்மளே நேர்ல அங்க போய் பார்க்கணும். எல்லாரும் உடனே கிளம்புங்க. 356 மில்லியன் வான். இவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா அந்த பக்கம் சில பேருக்காவது மனசு மாறும். 6 பேர் ஓட் பண்ணா டைல முடியும். அதுவே 7 பேர்னா ஜெயிச்சிருப்போம். இந்த முறை ஓட்டிங் பிளேயர் நம்பர்ஸோட ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். பிளேயர் 4, 5, 6 வந்து ஓட் போடுங்க. டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு தடவை நியாயமா ஜனநாயக பூர்வமா ஓட்டிங் நடக்கணும்ன்றதுக்காக. இதுக்கப்புறம் யார் இதுல தலையிட்டாலும் அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதை உங்க ஜனநாயகம் பேசுனா அடி பொழந்துரும்.
புரட்சி பேசுலாம் பேசக்கூடாது. யாவன்டா அவன் இன்னும் என்னோட ஆசை பிளேயர் 388 வாங்க. ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். மெடல் ஆஃப் ஆனர் ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஜெயிச்சிடலாம். எங்க ஐயோ மாட்டடா. நான் 5 பேர் தான். இங்கேருந்து என்ன போயிட்டாங்கன்னா பிளேயர் 377 அவளை பார்த்தாலே எரியுதுடா. அதான் விட்டு போயிட்டீங்க. இங்க பாரு, மறுபடியும் சண்டையா? நாங்க சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுருக்கலாம்ல. செம்மையாக வாங்க போகிறோம். பிளேயர் 230 ஓடு கையா ஓட்டு சர்க்கிளை பார்த்து லெட்ஸ் கோ. போடா இன்னும் எத்தனைண்ணா? இன்னும் 4 பேர் தான். 4 பேர் ஓட் பண்ணா நாம ஜெயிச்சிருவோம். பிளேயர் 149 இந்த தடவையும் என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தேன்னா இங்கேயே எங்கேயாவது தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். பிளேயர் 145 மின்சோ, just one more game. நான் இவனுக்கு ஏற்கனவே பேசி புரிய வச்சுட்டேன். எக்ஸல் தீர்வாங்க. சூப்பரா. 3 பேர் ஓட் பண்ணா போதும் ஜெயிச்சிருவோம். அந்த டீம்ல அதுங்க அவ்வளோ பேர் அப்படியே இருக்காங்க பாரு. பிளேயர் 124 பிளேயர் 120 ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். சூப்பர். இன்னும் 2 பேரா? இன்னும் 2 தான். பிளேயர் 119 இன்னும் 2 ஓட்டு விழுந்தா இங்கேருந்து யாரா போயிட போறாங்க? இதுக்கு மேலே யாரையும் அங்கே ஒரு இது கட்டி 2 இடத்துல இப்போ சீரியஸாக போயிட்டு இருக்கு. எப்போ தீவு கடியில் இவ்வளோ இந்த பாதை அண்டர் கிரவுண்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணு. முதல்ல உசாராடணும். சுச்சு பிளேயர் 15 100 பேர் தான் இல்லை. இது இந்த 2 பேர் இன்னும் 2. ஐயோ ஈக்குவலாக வந்துடும்டா. டை ஆடுங்க ஈக்குவல் ஆடுங்க நீ. அப்படின்னா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோமா? 0 வந்தால் லாஸ்ட் இதில் நீங்கள் ஃபன் பண்ண போகிறாருன்னு நீங்கள். இல்லை இப்போ இதில் யாரா இவங்க சூஸ் பண்ணுறது பொறுத்து தான். 4 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க அப்படி இருந்தாலும். ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அவன் ஆரம்பத்துலேருந்தே அந்த டீம் தானே. பிளேயர் 7 இவர் எக்ஸ் கொடுப்பாரு. இவரே எக்ஸ் கொடுத்துருவாரு. 0-0 கிட்ட வந்து நிற்கிறா கொடுப்பாரு. எக்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணி நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த தடவை அவன் கண்டிப்பா எக்ஸ் மட்டும் தான் அழுத்துவான். வீட்டுக்கு போகலாம். ஏன் மகனே அப்ப இதோட முடிஞ்சிரும்ல? ஐயோ சரியான டைட்டில். கண்டிப்பா நம்ம ஆமாடா. நீ பார்த்து ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. என்ன அந்த எங்கள் இருக்கானே அவனுக்கு என்ன நடந்த கடைசி கேம்ல அந்த ரூம்குள்ள ஐயோ ட்ரா தானே நினைக்கிறேன். ஓ ஐயோ இந்த நாயோட இது. ஆமாடா சாவுதான் போறேன். சாவு போறீங்க நீங்க. நம்பர் 1 வந்து வோட் பண்ணுங்க. எபிசோட் 3 மாதிரியே போகுது. பிரதர் யோங்கல் ஓ மொட்டாமுன்னா சமசா. ஆமா சார், 2 பக்கமும் 50-50 இருந்தா அது டை தானே சார்?
டையானா என்ன ஃப்ரெண்டுக்கு பண்ணுவாங்க? ஏதோ தோணின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன யோசிக்கிறேன்? எப்படி கொண்டு போகிறான் போகிறேன். இவனை பார்த்தாலே என் அடிவயிறே கலங்குது. ஏன் சார்? அது வந்து என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. ஆனால் போன கேமில் நான் அவன் கூட ரூமில் இருந்தப்போ அவன் அங்கே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. பிரமாதம் சார். நாம ஆசைப்பட்ட மாதிரி இதுதான் அந்த இப்போ வந்து ரூம்குள்ள இப்போ 50 இருக்கீங்க. அச்சிக்கு சாவும். கீழ வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன முடிவு எடுக்க போறீங்க? கிளாஸ் 3ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாக்கெடுப்பு டைல முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் நாங்க வாக்கெடுப்பு நடத்துவோம். அப்படின்னா அந்த ஓட்டிங் எப்படி நடக்கும்? நீங்க யோசிக்க கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ரைட்டு தான். நாளைக்கு இந்த ஓட்டிங்கை நாங்க நடத்துவோம். அது வரைக்கும் ஓய்வெடுத்தபடியே உங்களோட எதிர்காலத்தை பத்தி நல்ல எல்லாம் அந்த இதுவால அந்த சாமியார். போனேன்னு நினைக்கிறேன். என்ன ரிட்டர்ன் போகிறானுங்க? கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்பா நாம நேரா கரைக்கு திரும்ப வேணாமா? 6 நாளைக்குள்ள அந்த இடத்த கண்டுபிடிக்கலன்னா நாம தோத்து போயிடுவோம். அது எனக்கும் தெரியும்பா. அடிபட்டவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேணாமா? இது எப்படி இருக்கு? உன்னால தாங்கிக்க முடியுமா? எஸ் சார், நான் உங்க கூடவே இருக்கேன். ஆனாலும் உங்க டீம்ல ஒருத்தன் இறந்துட்டான். அதுக்கு தான் நிறுத்த வேணாங்கிறேன். இவன் சாவுக்கு காரணமானவங்களை பிடிக்கணும். ஓ. இல்லைன்னா இவன் ஆத்மா சாந்தி அடையும். இருந்தாலும் அந்த கதவுல ட்ராப்லாம் செட் பண்ணிருக்கானுங்க. அப்ப நம்ம எங்க இருப்போம்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அது க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அது இப்போ பிளாஸ்ட் ஆனதால. இனிமே தினமும் வேற வேற ரேடியோ சேனலை யூஸ் பண்ணுங்க. யாரும் அவங்க செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது. சொன்னது கேட்டுச்சா? எஸ் சார். சாப்பாடு தும்பி போனவங்களா? என்ன இது ரோலா? ரோலு கோக். பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போதான் நீ சொல்றது. 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க. அப்ப என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க. என்னது அது? நம்மளோட கடைசி கேம். என்ன பிரிஞ்சிருக்காங்க? அவங்கள பத்தி ஏதோ சொல்ல வந்தேன். போதுமா இல்ல என்னோடதையும் எடுத்துக்கிறியா? அது அவர் மேல எந்த பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல தான் ஏதோ பிரச்சனை. இல்லடா செகண்ட் இது சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்டா. என்ன ஒரு நாள் இருந்தாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஓகே அசல் சொல்லு. 2 பேர் எக்ஸ் தனியா ஓ தனியா இருக்காங்களா? இப்போதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஓ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்ககிட்ட தான் பேசுறேன் மிஸ்டர் ஜாங்கல். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் தப்பா ஓட்டு போட்டுருவீங்கன்னு பயந்தே போயிட்டேன். பதட்டத்துல உங்களை என்னால பார்க்க கூட முடியல. அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி தான் ஜாங்பே உங்களை பத்தி ஏதோ பேச்சு வேண்டிக்கிறது. சாப்பிட பசிக்குதுன்னு சொன்னால ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களால இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2வது ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பேசி மனசை மாத்தி ஆகணும். அவங்க ஒத்துப்பாங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க மூளைக்குள்ள பணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம தான் இதுல ஜெயிப்போம். அதுவும் இல்லாம இந்த கிம்பா ப்ரோல கொடுத்துருக்காங்க. நாளைக்கு எல்லாருக்கும் பசி வைத்த கிள்ளும் பாருங்க. இத சாப்பிட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. அங்க இருந்து யாராவது ஒருத்தர் இந்த பக்கமா வந்துருங்க. நாளைக்கு நடக்க போற ஓட்டிங்ல நாம ஜெயிச்சு வீட்டுக்கு போயிட்டோம்னா நான் ஹன்வு பீஃப் வாங்கி தரேன். அடுத்து நடக்கிற கேம்ல நீங்க எல்லாரும் செத்துட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் கையில 800 பில்லியன் ஓனோட வீட்டுக்கு போவோம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க நினைச்சா ஒரு பெரிய பண்ணையவே வாங்க முடியும்டா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்க இருந்து போகலனா எல்லாரும் செத்துருவோம்டா. அப்படின்னா ஒரு பெட்ட வச்சுக்க. கோடிங்க மாதிரி ஓடாம இங்க நின்னு சண்டை செய்யணும். ஓ என்ன சொன்ன? யோ இங்க வாயா. இங்க வா, நான் கூப்பிடுறேன்ல. இந்த பக்கம் வந்தா நான் பொளந்து விட்டுருவேன்டா. கிட்ட வச்சுக்கோ நான் வா. நான் மெரின் ஃபோர்ஸ்ரா பார்த்து பேசுறேன். டேய் நீயாச்சும் மரின் நாயா திரும்ப பேராட்ரூப்பரா பைத்தியக்கார மண்ட. அதனால பெரிய வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறவங்க எதுக்குடா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் பட்டியம் போட்டுடா நாய்களா. திமிரா பேசுறான் பாத்தீங்களா? ஜாலியா பார்த்து பத்திக்கிட்டே எல்லாம் தப்பு பெருசா பேண்ட் பெருசா. எல்லாம் அந்த கிளையா என்னடா ஓ போர்க்கோட தான் குச்சி குத்துக்கிறானுங்க. ஓ அதாவது வெப்பனுக்கா? ரைட். செல்லம் என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியும். ஐம் சாரி பாய். ஓ பாய் உட்கார்றா. என்ன அவசரம்? நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற மைண்ட்ல தான் போனேன். ஆனா பிரிட்ஜோட எட்ஜில் நிற்கும் போது திடீர்னு சூட்டு போட்ட ஒருத்த வந்து ஒரு கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அது கடவுளே சிக்னல் கொடுத்த மாதிரி எனக்கு சத்தியமா ஃபீல் ஆச்சுடா. புதுசா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கட்சி மாறிட்டேடா. இதை பார்த்தாலே உம்மால காண்டா.
வாய்ஸ் ஆக்டர் வேற level. டேய் சூத் கூட்டும் வேலையை நீ ஓட்டிங்க கெடுக்க பாக்குற. நான் கையா நீட்டுறா பெரிய புடிங்க நீ எலெக்ஷன் கமிஷனர் ஆயிட்டியா நீ? எம்ஜி காயின் ஏற்கனவே உன் மேல கான்ல இருக்க. தேவையில்லாம தலையை விட்ட தலை ஓட்டை. எக்ஸ்ட்ரீம் எல்லாரும் வாங்க. இவனுங்க நம்ம டீம்ல இருக்கிற ஒருத்தனை மிரட்டுறாங்க. நிஜமாவா? டேய் நீங்க பண்றதுக்கு பேரு சீட்டிங். முளைச்சி 3 இலை விடல அதுக்குள்ள இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையெல்லாம் எங்க இருந்துடா கத்துக்கிறீங்க? மாட்டிக்கிறாங்க நல்லா. சர்க்கிள் டீம் எல்லாரும் இங்க வாங்க. இந்த எக்ஸ் டீம் நம்மள அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. பாத்துங்க ஒண்ணுக்கு போற இடத்துல பிரச்சனை பண்ண வர எவன்டா? கொஞ்சம் உன் சூட்ட மூடுறியா? டேய் பயந்தாங்கோலி எக்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்த வேலைய பார்த்துட்டு கிளம்புங்கடா. எல்லாமே நீங்க தான் எங்களை வம்ப கேக்குறீங்க. சரி மின்சோ எங்க ஓடுறீங்க வா. எம்ஜி காயின் நான் போதையில் இருக்கியா இல்லை மண்டை குழம்பிருச்சா உனக்கு? எல்லாம் அந்த பொண்ணால தான். ஒரு தேவையா கிட்ட பேசிட்டு சொன்னல, நான் தான் சொன்னேனே 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று ஓடுது. இங்கேயும் வந்து நைஸா ஒருத்திக்கிட்ட பிட்ட போட்டல நீ. நானும் அந்த பொண்ணை வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். முட்டை போடுற வாத்து மாதிரியே நடக்கிறேன். இந்த விஷயத்துல அவளை இழுக்காதுக்கிட்ட வருது கோவம் வருதுன்னா அது உண்மைதானே? நான் போய் சொன்னேன் எம்ஜி காயின் நாளைக்கு நடக்க போற votingல திரும்பவும் நீ எக்ஸ் அழுத்தின கால் ஃப்ரெண்டா உன் கண்ணு முன்னாடியே செய்வண்டா. கதற விடுவாம்ல செத்தடா நீ. ஏய் என்ன எங்காலே அடிக்கிறியா? போடு மாட்டினாரு. அங்கன்னு இங்கேயும் தடுக்க மாட்டானுங்க, பாத்ரூம்லையும் தடுக்க வர மாட்டானுங்க. சம சீக்வன்ஸ் ராணா டப்பிங். ஏன்டா பாத்ரூம் போவோம்? தெரிஞ்சு கொரியன்லேயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால தான் நம்ம ஆளுங்க எல்லாமே எனக்கு தான்டா சொந்தம். நினைச்சேன்டா ஹெச்சில். ஓ அடா சம்மடா வெச்சு கட்டா குத்துறானுங்க. ஸோ எபிசோட் 6 O and X OX போன இதுல நடந்த மாதிரியே மிங்கிள் கேமோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பை ஃபார் எனக்கு பெஸ்ட் எபிசோடு. ஆமாடா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்பிங்லேயே எடுத்துட்டு போனாங்க. கேம்லேயே ஆமா 255ல இருந்து 100 வந்துருச்சு. 155 பாதியா? ஆமாடா, அதுக்கு 125 கூட வெச்சுக்கோ, 126 பாதின்னு வெச்சுக்கோ. 26 பேர். ஆனா அந்த கேம்ல யார் யார் எப்படி மாறினாங்க பயங்கரமா இருந்தது பத்தியா. அவங்களால அந்த டைம்ல யோசிக்க முடியாது. ஃப்ரண்ட்மேன் என்னடா இப்போதானே மாட்டுவான். ஆனா கடைசி நம்பர் 2ன்னு சொல்லும் போது எல்லாம் யோசிச்சாங்க, எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஆனா கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. டப்புன்னு கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு இடத்துல பாத்தியா, நீங்க போங்க அப்படின்ட்டு போனாரு பேரு, நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா போய் நின்று இருப்பாரு நினைக்கிறேன் ஓரமா. எனக்கு தெரிஞ்சு உள்ள போனாருனாலே தெரியல. இல்ல ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருப்பாரு. 001 தான் இருக்காங்க தனியான்னு சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் விட்டுட்டு 3 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் இந்த சாதிச்சாங்க. இவரு விட்டுட்டு இருப்பாங்க. 001 போட்டுருவாங்களா ஒரு பக்கம். அது இது அம்மாவும் பையனும் அந்த சீன் விட்டு போகும்போது எப்போ கொஞ்சம் அதுதான் அந்த பாட்டி இறந்துரும். அவன் ஃபைட் பண்றதை விட்டான். ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணா, அதுக்கப்புறம் டோர் கிட்ட போனோடனே அப்படி விட்டான். அவன் ரொம்ப செல்ஃபிஷ் தான். ஆனா அதுக்கு இது ஆயிட்டான். ஆனா அது அவனுக்கு இப்போ வரைக்குமே அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும் லைஃப்ல. டேஸ்ட் போனா கூட அவங்க அம்மா வந்து ஆமா அந்த கேம்ல எவ்வளோ பாத்தியா, அந்த பிரெக்னென்ட் கூட லாஸ்ட் 2 சொல்லும் போது அவன் தான் கை பிடிச்சின்னு போனான். அவ்வளோ எதுவும் யோசிக்காம வந்துட்டா பேர் கூட. மற்றவங்களாம் டக்கு டக்குன்னு இது பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் தான் யாங் மீ தான் இறந்துட்டா. அவ பிடிச்சி தள்ளி விட்டுக்கிறாங்க அந்த வெளில வரும்போது. ஆனா அவன் கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டான். ட்ரிபிள். ஆமா 3 செகண்ட் தான் இருந்தது. ஒண்ணும் பண்ண முடியாது. இவ போயிருந்தா வேற யாரா வந்துட்டு இருப்பாங்க உள்ள. இல்ல இவரு அந்த உங்களை போயிருந்தா மிச்சம் எல்லாரையும் சாவ வச்சிருவாரு. ரூம்ல ஆள் கம்மியா இருந்திருக்கும்.
டிரான்ஸ்ஜெண்டர் தான் ரொம்ப இதுவாயிட்டாங்க. பொண்ணு போன கேம்லேயே போகிறேன்னு சொன்னோட அழுதுன்னு இருந்தா சரி இந்த கேம் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கில்ட் கேம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க போன வாட்டி அழுத்துனாங்கல்ல. ஸோ என்னால் தான் அந்த பொண்ணு இந்த கேம் விளையாடி இருக்கோம், நான் எக்ஸாம் தீர்ந்தா கூட ஒரு இந்த எபிசோடு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல அந்த கேம் முடிஞ்சிச்சு. அடுத்த 20 மினிட்ஸ்ல வெறும் அந்த ஓட்டிங் செக்ஷன் வச்சு எவ்வளோ கிரிப்பிங்காக கொண்டு போனாங்க. அது கேப்டன் வேற வந்தார்ல, அவர் ஸ்டோரி வேற. ஆமா கேப்டன் ஒரு அவர் ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். நிலைமையும் பாவம்டா. இல்ல இப்போ கட்சியில ஒரு கேம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னடா பண்ணுவீங்க முடிச்சிட்டே வந்துட்டா சாங்கியூனா சொல்லுவார் நம்ம நாளைக்கு இல்ல திரும்பி நான் ஜெயிச்சிட்டே வந்துட்டேன்டா தேடிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நான் வந்துட்டேன்டா. அந்த விஜய் படத்துல இவரு வடிவேலு டே நான் மேல வந்துட்டேன்டா, இவர் ரூம்க்குலாம் போயிட்டு வாக்கி டாக்கி டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாரும் கிளம்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் போ அடுத்த சீசன் கண்ணால் அடித்து நான் செய்யக்கூடாது. டேய் நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் என்னடா பேசிட்டு இருக்கேன். ஓட்டிங் செஷன் மட்டுமே பயங்கரமா இருந்துச்சு. 50-50 முடிஞ்சு. இப்போ கரெக்டா பத்தி அவனுங்க சூப்பரா பிளான் பண்ணியிருந்தானுங்க பாரு. ஓட்டிங் வந்து 50-50 முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து அவனுங்க அமைச்சிருக்க போறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி 50-50 வந்ததுனால அது வரைக்கும் வந்து வெறும் பன்னு அந்த மாதிரி குத்து. இந்த வாட்டி சூஷி குத்துட்டு சூஷிக்கு ஆக்சுவலி வந்து இதுதான் கொடுப்பாங்க, அந்த சாப்ஸ்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா இவனுக்கு பத்தியா மெட்டல் ஃபோக் அது பார்த்தவனே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சாங்கி ஒன்றும் இல்ல அவரு சாப்பிடாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாருல. சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சு பார்த்தாரு. பிரிச்சு போக்கு ஓ போன வாட்டி நம்மளுக்கு அந்த மாதிரி பண்றானுங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் ஓபன் பார்த்தோன்னா அதுல ஏதோ கோவம் வரதுக்கான ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுட்டில் ஏதாவது கலந்துருப்பானுங்க, அதனால இவனுக்கு ஹைப்பர் ஆகி கோவம் வர மாதிரி. அதுதான் நானும் நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் போல. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சண்டை பார்த்து வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. என்ன சூஷி தானே அது, ஃபிஷ் தானே சூஷி அது. சரியா சூஷி நிறைய பேருக்குள்ள இது அந்த காவடா இருந்தானே அவன் கூட அந்த பொண்ணை பெட்ரே பண்ணிட்டான். அது ஒரு பக்கம் அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டா. ஆனா அவன் எக்ஸாம் பண்ண உடனே இவனுக்கு 2 பேருக்கு கத்திரியை போட்டு சிதற போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. பாத்ரூம் சீக்வன்ஸ் ஒன்னே போதும். ரொம்ப டைலாக்டா அதெல்லாம். எப்போ ஹேங் ஓவர் 2 பார்த்தோம். இது நம்ம அந்த கன்சன் குலாப்ஸ் இருந்துச்சு போடுங்கய்யா ஓட்டு. இல்ல நான் சப்டைட்டில் வச்சு ஒரு வாட்டி பார்த்தேன். நான் இங்கிலீஷ்லயே அப்படிதான் இருக்கு, கொரியன்ல கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராவா தான் இருக்கும் போல. ஸோ வந்து தேனோஸ்க்கு குத்திட்டாங்க, செத்துருப்பானா என்னன்னு தெரியலையே. அப்படியே முடிச்சிருக்காங்க எபிசோட் 6. ஸோ சீக்கிரமே ஃபினாலேல சந்திப்போம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு. நம்ம வந்து ஏன்னா போட்டது நம்ம ஃபாஸ்டா இதுதான் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இது சீக்கிரம் போடுவோம். சீக்கிரம் சொல்றதுன்னா 3 weeks 3 எபிசோடு. இப்போ நீ தேர்ஸ்டேல இருந்து கணக்கு எடுத்துக்கோ, நம்ம அடுத்த வெட்னஸ்டேக்குள்ள எப்படியும் முடிச்சிருவோம். ஒரு 1 வீக்ல 4 எபிசோட் போட போறோம். அதனால அப்படி யோசிச்சுக்கோங்க. நான் சீக்கிரமா தான் முடிச்சு சீக்கிரமா தான் முடிச்சு. இல்லை எங்களுக்குமே இன்ட்ரெஸ்டா இருக்கு. ப்ளஸ் வந்து கமெண்ட்ஸ் நல்லா என்கேஜ்மெண்டா இருக்கு. எல்லாரும் நல்லா இது பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது எப்படி தொடங்குச்சு எப்படி முடிஞ்சதுன்னு தெரியலடா. கரெக்டா 1 month. எனக்கு ஏன் ரொம்ப இதுவா இருக்குன்னா கமெண்ட் நீ ஓபன் பண்ணி பார்த்தா அது எப்போ ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க, 2 பேர் இதை பாருங்க அதை பாருங்க. ஆனா இது எபிசோட் சார்ந்து ரியாக்ஷன் சார்ந்து வந்து கமெண்ட் இருந்துச்சு. கொஞ்சம் எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ சீக்கிரமே சீசன் ஃபினாலேல சந்திப்போம். Until then, Eddie Vetri signing off. Subscribe.